சொல்லுங்கள் தாயே, சொல்லுங்கள். குலத்துங்கா, உன் வீரத்தையும் தாராள மனதையும் நான் அறிவேன். உன் தயாள குணமும் நற்சிந்தனையும் கூட நான் அறிவேன். அதற்காக உன்னை மெச்சுகிறேன். ஆனால் மகனே, நான் தேடி வந்தது அதுவல்ல. பின் எதுவாக இருப்பினும் சொல்லுங்கள் தாயே, இக்கணமே அதனை நிறைவேற்றி வைக்கிறேன். மகனே, எனக்கு காவிரி கரையில் கோயில் கட்டுவாயாக. அங்கிருந்து சகல மக்களுக்கும் அருள் புரிவேன். விழா நடத்துவாயாக. என் அருள் பெறுவாயாக. ஆகட்டும் தாயே. யானை கட்டி போரடித்த நெற்குவித்த சோழவள நாட்டில் ராஜராஜ சோழன் தஞ்சையிலே திருவுடையாருக்கு ஆலயத்தை கட்டினான். அவன் வழிவந்த சோழ நாட்டு சிற்றரசனான பவள நாட்டு மன்னன் வீர குலோத்துங்கன் அன்னை ஆணைக்கிணங்க காவிரி கரையிலே ஆதி தெய்வமாம் சக்தி மாரியம்மனுக்கு கோவில் கட்டினான். இன்று பூலோக சரித்திரத்தில் புனிதமான நாள் ஆனது. அங்கே கரகாட்டம், ஒயிலாட்டம், ஜல்லிக்கட்டு, பொம்மலாட்டம் ஆகியவை விழாவில் களை கட்டின. கொட்டு மேளம், தாரை தப்பட்டை, உரிமை மேளம், நையாண்டி என்று களை கட்டின. கொட்டு கொட்டி ஆடுவோர், கும்மி கொட்டி ஆடுவோர், சலங்கை கட்டி ஆடுவோர், சதுராடி விளையாடுவோர் என ஆட்டமும் பாட்டமும் திருவிழா கோலம் அருமையாக நடைபெற்று வந்தது. அன்னை ஆதி தெய்வத்திற்கு அமுது படைத்து முக்கணி படையல்களை மனமுருக படைத்து வேண்டி பவளநாடு சிறப்புடனும் வளத்துடனும் வாழ வேண்டி அனைவரும் அருள் பெற்றனர். அம்மையும் அருள் வழங்கினார். அந்த நாளிலே